வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். 1 கப் மீல் மேக்கர். இது கொஞ்சம் சாஃப்டாக அரைவேக்காடு ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். 3 மினிட்ஸ் இதை நீங்கள் வேக வச்சாலே போதும். ரொம்ப வேக வைக்க வேணாம். 3 மினிட்ஸ் போதும். இப்போது அரைவேக்காடு ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம இப்போ வேக வச்ச மீல் மேக்கரை அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ண பிறகு தான் கையில் புழிஞ்சிட்டு நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப சாஃப்டாக வேக வைக்காமல் கொஞ்சம் அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 5 சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 சின்ன வெங்காய விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வந்த பிறகு எடுத்துருங்க. இப்போ நமக்கு சுவையான கிறிஸ்பியான டேஸ்டியான எம்மியான மீல் மேக்கர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். சில டைம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி தான். கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணி அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.